Good morning students, I am MRK. We are going to see plus 1 mathematics chapter 2 basic algebra exercise 2.4 7th sum. ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு பட் ஒன் காமன் ரூட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இஎக்ஸ் x square minus ex plus f equal to 0 கொடுத்துருக்கு. ex ன்னு கொடுத்துருக்குடா தம்பி. ex plus f equal to 0 கொடுத்துருக்கு. சரியா, லெட்டு ஆல்ஃபா பி த காமன் ரூட்னு சொல்கிறோம். ஆல்ஃபான்றது பி காமன் ரூட் அப்படின்னு சொல்கிறோம், பொதுவான மூலம் அப்படின்னு சொல்லிடுற. அப்போ இது ஆல்ஃபா ஸ்கொயர் மாற்றிடலாம், மைனஸ் ஏ ஆல்ஃபான்னு மாற்றிடலாம், ப்ளஸ் பின்னு மாற்றி ஈக்குவல் டு ஜீரோன்னு வச்சுக்கலாம். செகண்ட் ஒன்றையும் அதே மாதிரி மாற்றிக்கலாம். ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் இ ஆல்ஃபா ப்ளஸ் எஃப்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வச்சுட்டு ரெண்டையும் சால்வ் பண்ணுறோம். மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு எடுத்துடுறோம். ரெண்டையும் அடிச்சிட்டோம் அப்படின்னா ஏ இ மைனஸ் ஏ இன்ட்டு ஆல்ஃபா இ மைனஸ் என்ன வந்துருச்சு, சாரி ப்ளஸ்ஸா ப்ளஸ் பி மைனஸ் எஃப்பு ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ ஆல்ஃபா கண்டுபிடிச்சோம்னா இந்த சைடு போச்சுன்னா மைனஸ் ஆஃப் பி மைனஸ் எஃப் டிவைடட் பை இ மைனஸ் ஏ. ஓகே, இதில் மைனஸை மேலே மல்டியில் பண்ணிட்டோம்னா எஃப் மைனஸ் பி டிவைடட் பை இ மைனஸ் ஏ அப்படின்றது ஆல்ஃபாவுடைய ஆன்சர். இது ஒன் செட் ஆஃப் ஆன்சரை நிறுத்திக்கோ இதோட. ரைட், நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரூட்ஸ் ஆஃப் இது என்னது காமன் ரூட் தானே சொல்லியிருக்கோம். அப்போ ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா தானே. ஃபஸ்ட்டு சம் ஆஃப் ரூட் கண்டுபிடிப்போம். லெட் ரூட்ஸ் ஆர்னு எடுக்கிறோம். ரூட்ஸு ஆர்னு எடுக்கையில் ஆல்ஃபா ஆல்ஃபா காமன் ரூட்ஸ்னால், அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபான்னு எடுக்கையில் எஸ்ஆர் கண்டுபிடிக்கிறோம். எஸ்ஆர் அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் இந்த இதுக்கு எடுக்கிறேன், என்ன வந்துருச்சு மைனஸ்ஸு ப்ளஸ் ஆயிரும் இ பை 1 அப்படின்னு அர்த்தம். சரியா, ரைட்டு. அப்போ 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு இ. அப்போ பார்த்துக்கோ 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு இ அப்படின்னு நிற்கட்டும். இது ஒரு ஆன்சரு. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கு, அப்போ 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு இ. நெக்ஸ்ட்டு வந்து ஈக்குவல் ரூட்ஸ்னு கொஸ்டினில் கொடுத்துருந்துச்சு. ஈக்குவல் ரூட்ஸ்னு ஒரு வார்த்தை வேறு கொடுத்துருந்தான். அப்போ டெல்டாஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு அர்த்தம். ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னா ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னா டெல்டாஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0 அப்படின்னு அர்த்தம், மறந்துடக்கூடாது. பி வந்து என்ன இருக்குது இதில் தான், ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு மைனஸ் இ, சிசி ஈக்குவல் டு எஃப். அப்போ இதுக்கு வந்து இ ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. அப்போ இ ஸ்கொயர் மைனஸ் 4f ஈக்குவல் டு 0. அப்போ இ ஸ்கொயர் ஈக்குவல் டு 4f அப்படின்னு வச்சுக்கோ. இது ஒரு கண்டிஷன். சரிங்களா சொல்கிறது. அப்போ எடுத்துகிட்டு வந்த பருட்டி ஆல்ஃபா ஈக்குவல் டு இந்த ஆன்சர் இருக்குது. அந்த ஆன்சரில் ஆல்ஃபாவுக்கு பதிலாக என்ன போடலாம், இதில் வந்து ஆல்ஃபா கண்டுபிடிச்சோம்னா என்ன வந்துடும், இ பை 2 அப்படின்னு வரும். சரி, அப்போ இது வந்து 3ன்னு வச்சுக்குவோம். ஃப்ரம் 3ல் வந்து எடுத்துகிட்டு வரேன் ஆல்ஃபா ஈக்குவல் டு எஃப் மைனஸ் பி பை இ மைனஸ் ஏ. இந்த ஆல்ஃபாவுக்கு பதிலாக இ பை 2 ஈக்குவல் டு எஃப் மைனஸ் பி பை இ மைனஸ் ஏ. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இ இன்ட்டு இ மைனஸ் ஏ ஈக்குவல் டு 2 இன்ட்டு எஃப் மைனஸ் பி. உள்ள மல்டிப்ளை பண்ணால் இ ஸ்கொயர் மைனஸ் ஏஇ ஈக்குவல் டு 2f மைனஸ் 2b. இப்போ இ ஸ்கொயருக்கு பதிலாக இங்கே உள்ளது போட்டோம்னா 4f மைனஸ் ஏஇ ஈக்குவல் டு 2f மைனஸ் 2b. ஓகேயா, எஃப்ஓ ஒன் சைடாக கொண்டு வந்தோம்னா 4f மைனஸ் 2f ஈக்குவல் டு ஏஇ மைனஸ் 2b. ஏஇ மைனஸ் 2b இதில் 2fன்னு மாறிடும், இங்கே ஏஇ மைனஸ் 2b அப்படின்னு மாறிடுது. அப்போ கொஸ்டினில் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, என்ன ஆன்சர் கொடுத்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பார்த்துக்கோ. ஏஇ அப்போ இங்கிட்டு கொண்டு வா, 2f ப்ளஸ் 2b ஈக்குவல் டு ஏஇ. ஏஇ இதிலேருந்து 2 வெளியே எடுத்துட்டோம்னா எஃப் ப்ளஸ் பி ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கு, ஏஇ அப்படின்னு ஆன்சர் ப்ரூவ் பண்ணியிருக்கு. பார்த்துக்க.
hence prove. Thank you. 8th sum find the nature of roots கொடுத்துருக்கு 3 ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 1 கொடுத்துருக்கு ஈக்குவல் டு 0. இது ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சின்னு எடுத்தோம்னா ஏக்கு வந்து -1, பிக்கு வந்து +3, சிக்கு வந்து 1. டெல்டா சி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. அப்போ 3 ஸ்கொயர் மைனஸ் 4ac. அப்போ 9 + 4 equal to 13 greater than 0. Therefore the roots are real and distinct அர்த்தம். ஓகே, ரெண்டாவது கொஸ்டின் வந்து என்ன இருக்குது,4x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 equal to 0. a equal to 4, b equal to -1, c is equal to -2. Delta is equal to b square minus 4ac. 1 plus 16 32 33 greater than 0. அதே ஆன்சர் தான் வருது. The roots are real and distinct அப்படின்னு வருது. ரைட். தேர்ட் ஒன் ஒரே மட்டில் முடிச்சிரு. என்ன, 9x ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் ஈக்குவல் 0 இல்லையா, 0 ஈக்குவல் டு 0. சி இல்லை. a9 b5 c0. b டெல்டா சி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. பி ஸ்கொயர் சி வந்து 0 ஆயிரும். பி ஸ்கொயர் வந்து என்ன வந்துச்சு, பி 5 25 வந்துருச்சு. அப்போ 25 greater 0. சேம் ஆன்சர் தான். therefore the roots are என்னது, roots are real and distinct அப்படின்னு அர்த்தம். சரியா சொல்கிறது? 3 ஆன்சரையும் பார்த்துக்கோ, பொறுமையாக செஞ்சுக்க. வேகமாக ரன்னிங்கில் செஞ்சுருக்கேன். தேங்க்யூ. Question 9 என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு. வித்தவுட் ஸ்கெட்சு கிராஃப் வரையாமல் இந்த கொடுக்கப்பட்ட குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அதனுடைய பாயிண்ட் என்னன்னு கேட்டிருக்கு, இன்டர்செக்ட் ஆகிற ஃபங்க்ஷனை கேட்டிருக்கு. சரிங்களா? எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சென்டென்ஸ் கொடுத்துருக்கு. எக்ஸ் ஆக்சிஸை டினோட் பண்ணினா ஈக்குவேஷன் எழுதினோம்னா ஒய் ஈக்குவல் டு 0. இதுதான் ஹிண்ட்டு. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ஒன்றில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2. அப்போ இது எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. சரியா? சம்மன் ப்ராடக்ட் எடுக்க முடியுமா பார்க்கணும். எடுக்க முடியல அப்படின்னா ஃபார்முலா போடணும். ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0, ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு 1, சி இஸ் ஈக்குவல் டு 2. x is equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2a. அப்போ -1 plus or minus root of 1 square minus 4ac divided by 2. அப்போ என்ன வந்துருச்சு உள்ள, -1 plus or minus root 7 by 2. therefore roots are imaginary அர்த்தம். the roots மைனஸ் ரூட்டுக்குள்ளே வந்தனால ரூட்ஸ் ஆர் இமேஜினரி. ரூட்குள்ளே மைனஸ் இருந்தால் கற்பனை தீர்வு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. therefore does not intersect. it does not intersect கட் பண்ணாது அப்படின்னு அர்த்தம். சரியா? சரி, செகண்ட் ஒன்று வந்து அதே மாதிரி என்ன கொடுத்துருக்கு, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 7. அப்போ இதுவும் ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபார்முலா போட்டு எழுதிக்கேன், ஷார்ட்டாக செய்கிறேன். 9 ப்ளஸ் 4 ஆயினாங்க 20, இல்லை 7 எல்லாங்க 28. சரி, பை 2. அப்போ 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் என்ன வந்துருச்சு
30 என்ன வந்துருச்சுன்னு பாரு, என்ன வந்துருச்சு அப்படின்ட்டா பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணு. 37/2 எல்லாமே ரியல் நம்பர்ஸ் தான் அது எக்ஸுக்கு. therefore it intersect at 2 point, intersect at 2 point, 2 பாயிண்ட், ஏன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கனால. சரியா? ரைட். தேர்டு ஒன், ரூட்டுக்குள்ளே மைனஸ் வந்தால் தான் இமேஜினரி. அப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 9. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3 ஃபேக்டர். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -3, -3ன்னு வருது. என்னது ரைட் தானே? இட் இஸ் இன்டர்செக்ட் தான் அட் 1 பாயிண்ட். இட்டு இன்டர்செக்ட் தான் அட்டு 1 பாயிண்ட் தான், ஒரே பாயிண்டில். ஓகேங்களா? ரைட். 9th ஒன் குட். நெக்ஸ்ட்டு 10th ஒன் பார்ப்போம். லாஸ்ட் சம் 10th ஒன் கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தட் அப்படின்னு கொடுத்துருக்கு. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, சரிங்களா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 4 அப்படின்னு கொடுத்துருக்கு. பார்த்து நிதானமாக எக்ஸ் ஸ்கொயர் 5x ப்ளஸ் 4 ப்ளஸ்ஸு 5/2 ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கோ, -5/2 ஹோல் ஸ்கொயர். எக்ஸு பக்கத்தில் உள்ள நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணி அந்த நம்பர் என்ன செய்யணும், ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி செப்பரேட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணதை இங்கிட்ட சேர்த்துக்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 5/2 ஹோல் ஸ்கொயர் இங்கிட்ட சேர்த்துட்டு அந்த சைடு ப்ளஸ் 4ஓட அதை சேர்த்துக்கோ, இதை சேர்த்துக்க. அப்போ இதை பொறுமையாக நிதானமாக சரி பண்ணால் a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் போர்டு செட் பண்ணிடலாம். இதை 4 - 25/4 அப்படின்னு எழுதணும். சரியா? இந்த பேரை இந்த சைடு. அப்போ எக்ஸு ப்ளஸ்ஸு 5/2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிட்டு ப்ளஸ்ஸு 4×16 9/4ன்னு எழுதலாம். இன்னும் சரியாக எழுதணும்னா எக்ஸு ப்ளஸ்ஸு, சரியா, 5/2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிட்டு ப்ளஸ் 3/2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இதுதான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். புரியுதா அப்படின்ட்டு பாரு. இதுதான் என்னது, மைனஸ் வருதா ப்ளஸ் வருதான்னு பார்த்துக்க. -9ல் வரும். சாரிடா தம்பி, உங்களுக்குள்ள என்ன வரும், மைனஸ் வெளியே எடுத்துக்க. -9 அந்த இடத்துல மைனஸ் வெளியே எடுத்துக்க. -9. அப்போ மைனஸ் இங்கே. ஓகேயா? குட். இதோட 2.4 enough. Thank you. Good morning students. I am MRK. We are going to see +1 mathematics chapter 2 basic algebra exercise 2.4 7th sum. 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு. பட் 1 காமன் ரூட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்கு. ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இஎக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இஎக்ஸ் ப்ளஸ்ஸு இஎக்ஸ் ப்ளஸ் எஃப் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்கு. இஎக்ஸ்ன்னு கொடுத்துருக்குடா தம்பி. இஎக்ஸ் ப்ளஸ் எஃப் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்கு. சரியா? லெட்டு ஆல்ஃபா பி த காமன் ரூட்னு சொல்கிறோம். ஆல்ஃபான்றது பி காமன் ரூட் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவான மூலம் அப்படின்னு சொல்லிடுற. அப்போ இது ஆல்ஃபா ஸ்கொயர் மாற்றிடலாம், மைனஸ் ஏ ஆல்ஃபான்னு மாற்றிடலாம், ப்ளஸ் பின்னு மாற்றி ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கலாம். செகண்ட் ஒன்றையும் அதே மாதிரி மாற்றிக்கலாம். ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் இ ஆல்ஃபா ப்ளஸ் எஃப்சி ஈக்குவல் டு 0ன்னு வச்சுட்டு ரெண்டையும் சால்வ் பண்ணுறோம். மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு எடுத்துடுறோம். ரெண்டையும் அடிச்சிட்டோம் அப்படின்னா ஏ இ மைனஸ் ஏ இன்ட்டு ஆல்ஃபா இ மைனஸ் என்ன வந்துருச்சு, சாரி ப்ளஸ்ஸா ப்ளஸ் பி மைனஸ் எஃப் ஈக்குவல் டு 0. அப்போ ஆல்ஃபா கண்டுபிடிச்சோம்னா இந்த சைடு போச்சுன்னா மைனஸ் ஆஃப் பி மைனஸ் எஃப் டிவைடட் பை இ மைனஸ் ஏ. ஓகே, இதில் மைனஸை மேலே மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா எஃப் மைனஸ் பி டிவைடட் பை இ மைனஸ் ஏ அப்படின்றது ஆல்ஃபாவுடைய ஆன்சர். இது ஒன் செட் ஆஃப் ஆன்சரை நிறுத்திக்கோ இதோட. ரைட். நெக்ஸ்ட்டு
இந்த ரூட்ஸ் ஆஃப் இது என்னது காமன் ரூட் தானே சொல்லியிருக்கோம். அப்போ ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா தானே. ஃபஸ்ட்டு சம் ஆஃப் ரூட் கண்டுபிடிப்போம். லெட் ரூட்ஸ் ஆர்னு எடுக்கிறோம். ரூட்ஸு ஆர்னு எடுக்கையில் ஆல்ஃபா ஆல்ஃபா காமன் ரூட்ஸ்னால் அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபான்னு எடுக்கையில் எஸ்ஆர் கண்டுபிடிக்கிறோம். எஸ்ஆர் அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் இந்த இதுக்கு எடுக்கிறேன். என்ன வந்துருச்சு, மைனஸ்ஸு ப்ளஸ் ஆயிரும் இ பை 1 அப்படின்னு அர்த்தம். சரியா, ரைட்டு. அப்போ 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு இ. அப்போ பார்த்துக்கோ 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு இ அப்படின்னு நிற்கட்டும். இது ஒரு ஆன்சரு. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கு, அப்போ 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு இ. நெக்ஸ்ட்டு வந்து ஈக்குவல் ரூட்ஸ்னு கொஸ்டினில் கொடுத்துருந்துச்சு. ஈக்குவல் ரூட்ஸ்னு ஒரு வார்த்தை வேறு கொடுத்துருந்தான். அப்போ டெல்டாஸ் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னா ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னா டெல்டாஸ் ஈக்குவல் டு 0. அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0 அப்படின்னு அர்த்தம். மறந்துடக்கூடாது. பி வந்து என்ன இருக்குது இதில் தான், ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு மைனஸ் இ, சிசி ஈக்குவல் டு எஃப். அப்போ இதுக்கு வந்து இ ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. அப்போ இ ஸ்கொயர் மைனஸ் 4f ஈக்குவல் டு 0. அப்போ இ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4f அப்படின்னு வச்சுக்கோ. இது ஒரு கண்டிஷன். சரிங்களா சொல்கிறது. அப்போ எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்த பருட்டி ஆல்ஃபா ஈக்குவல் டு இந்த ஆன்சர் இருக்குது. அந்த ஆன்சரில் ஆல்ஃபாவுக்கு பதிலாக என்ன போடலாம், இதில் வந்து ஆல்ஃபா கண்டுபிடிச்சோம்னா என்ன வந்துடும், இ பை 2 அப்படின்னு வரும். சரி, அப்போ இது வந்து 3ன்னு வச்சுக்குவோம். ஃப்ரம் 3ல் வந்து எடுத்துகிட்டு வரேன். என்ன எடுத்துகிட்டு வரேன், ஆல்ஃபா ஈக்குவல் டு எஃப் மைனஸ் பி பை இ மைனஸ் ஏ. இந்த ஆல்ஃபாவுக்கு பதிலாக இ பை 2 ஈக்குவல் டு எஃப் மைனஸ் பி பை இ மைனஸ் ஏ. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இ இன்ட்டு இ மைனஸ் ஏ ஈக்குவல் டு 2 இன்ட்டு எஃப் மைனஸ் பி. உள்ள மல்டிப்ளை பண்ணால் இ ஸ்கொயர் மைனஸ் ஏஇ ஈக்குவல் டு 2f மைனஸ் 2b. இப்போ இ ஸ்கொயருக்கு பதிலாக இங்கே உள்ளது போட்டோம்னா 4f மைனஸ் ஏஇ ஈக்குவல் டு 2f மைனஸ் 2b. ஓகேயா, எஃப்ஓ ஒன் சைடாக கொண்டு வந்தோம்னா 4f மைனஸ் 2f ஈக்குவல் டு ஏஇ மைனஸ் 2b. ஏஇ மைனஸ் 2b இதில் 2fன்னு மாறிடும். இங்கே ஏஇ மைனஸ் 2b அப்படின்னு மாறிடுது. அப்போ கொஸ்டினில் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, என்ன ஆன்சர் கொடுத்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பார்த்துக்கோ. ஏஇ அப்போ இங்கிட்டு கொண்டு வா, 2f ப்ளஸ் 2b ஈக்குவல் டு ஏஇ. ஏஇ இதிலேருந்து 2 வெளியே எடுத்துட்டோம்னா எஃப் ப்ளஸ் பி ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கு, ஏஇ அப்படின்னு ஆன்சர் ப்ரூவ் பண்ணியிருக்கு. பார்த்துக்க. ஹென்ஸ் ப்ரூவ். தேங்க்யூ. 8th சம்மு ஃபைண்ட் த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ்னு கொடுத்துருக்கு. 3 ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 1 கொடுத்துருக்கு ஈக்குவல் டு 0. இது ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சின்னு எடுத்தோம்னா ஏக்கு வந்து மைனஸ் 1, பிக்கு வந்து ப்ளஸ் 3, சிக்கு வந்து 1. டெல்டாஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. அப்போ 3 ஸ்கொயர் மைனஸ் 4ac. அப்போ 9 ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 13 கிரேட்டர் than 0. therefore the roots are real and distinct அர்த்தம். ஓகே, ரெண்டாவது கொஸ்டின் வந்து என்ன இருக்குது,4x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. a equal to 4, b equal to minus 1, c is equal to minus 2. Delta is equal to b square minus 4ac 1 plus 16 32 33 greater than 0. அதே ஆன்சர் தான் வருது. The roots are real and distinct அப்படின்னு வருது. ரைட். தேர்ட் ஒன் ஒரே மட்டில் முடிச்சிரு. என்ன, 9x ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ்ஸு ஈக்குவல் 0 இல்லையா, 0 ஈக்குவல் டு 0. சி இல்லை, a9 b5 c0.
delta is equal to b square minus 4ac b square c வந்து 0 ஆயிரும் b square வந்து என்ன வந்துச்சு b 6 சாரி 5 25 வந்துருச்சு அப்போ 25 greater 0 சேம் ஆன்சர் தான் therefore the roots are என்னது roots are real and distinct அப்படின்னு அர்த்தம் சரியா சொல்கிறது 3 ஆன்சரையும் பார்த்துக்கோ பொறுமையாக செஞ்சுக்க வேகமாக ரன்னிங்கில் செஞ்சுருக்கேன் தேங்க்யூ Question 9 என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு வித்தவுட் ஸ்கெட்சு கிராஃப் வரையாமல் இந்த கொடுக்கப்பட்ட குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அதனுடைய பாயிண்ட் என்னன்னு கேட்டிருக்கு இன்டர்செக்ட் ஆகிற ஃபங்க்ஷனை கேட்டிருக்கு சரிங்களா எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சென்டென்ஸ் கொடுத்துருக்கு எக்ஸ் ஆக்சிஸை டினோட் பண்ணினா ஈக்குவேஷன் எழுதினோம்னா ஒய் ஈக்குவல் டு 0 இதுதான் ஹிண்ட்டு ஓகேங்களா அப்போ ஃபஸ்ட்டு ஒன்றில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 அப்போ இது எப்படி எழுதலாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0 சரியா சம்மன் ப்ராடக்ட் எடுக்க முடியுமா பார்க்கணும் எடுக்க முடியல அப்படின்னா ஃபார்முலா போடணும் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி equal to 0, a equal to 1, b equal to 1, c is equal to 2, x is equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2a அப்போ minus 1 plus or minus root of 1 square minus 4ac divided by 2 அப்போ என்ன வந்துருச்சு உள்ள minus 1 plus or minus root 7 by 2 therefore roots are imaginary அர்த்தம் the roots மைனஸ் ரூட்டுக்குள்ளே வந்தனால roots are imaginary ரூட்குள்ளே மைனஸ் இருந்தால் கற்பனை தீர்வு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க therefore does not intersect it does not intersect கட் பண்ணாது அப்படின்னு அர்த்தம் சரியா சரி செகண்ட் ஒன்று வந்து அதே மாதிரி என்ன கொடுத்துருக்கு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 7 அப்போ இதுவும் ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபார்முலா போட்டு எழுதிக்கேன் ஷார்ட்டாக செய்கிறேன் 9 ப்ளஸ் 4 ஆயினாங்க 20 இல்லை 7 எல்லாங்க 28 சரி பை 2 அப்போ 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் என்ன வந்துருச்சு 30 என்ன வந்துருச்சுன்னு பாரு என்ன வந்துருச்சு அப்படின்ட்டா பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணு 37 by 2 எல்லாமே ரியல் நம்பர்ஸ் தான் அது எக்ஸுக்கு therefore it intersect at 2 point intersect at 2 point 2 பாயிண்ட் ஏன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கனால சரியா ரைட் தேர்டு ஒன் ரூட்டுக்குள்ளே மைனஸ் வந்தால் தான் இமேஜினரி அப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் plus 6x plus 9 அப்போ x square plus 6x plus 9 is equal to 0 அப்போ x plus 3 factor அப்போ x equal to minus 3 minus 3 வருது என்னது ரைட் தானே it is intersect தான் at one point it intersect தான் at one point தான் ஒரே பாயிண்டில் ஓகேங்களா ரைட் 9th one குட் நெக்ஸ்ட்டு 10th ஒன் பார்ப்போம் லாஸ்ட் சம் 10th ஒன் கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தட் அப்படின்னு கொடுத்துருக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சரிங்களா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 4 அப்படின்னு கொடுத்துருக்கு பார்த்து நிதானமாக எக்ஸ் ஸ்கொயர் 5x ப்ளஸ் 4 ப்ளஸ்ஸு 5/2 ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கோ minus 5/2 whole square
எக்ஸு பக்கத்தில் உள்ள நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணி அந்த நம்பர் என்ன செய்யணும், ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி செப்பரேட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணதை இங்கிட்டு சேர்த்துக்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 5/2 ஹோல் ஸ்கொயர் இங்கிட்டு சேர்த்துட்டு அந்த சைடு ப்ளஸ் 4ஓட அதை சேர்த்துக்க, இதை சேர்த்துக்க. அப்போ இதை பொறுமையாக நிதானமாக சரி பண்ணால் a + b ஹோல் ஸ்கொயர் போட்டு செட் பண்ணிடலாம். இதை 4 - 25/4 அப்படின்னு எழுதணும். சரியா, இந்த பேரை இந்த சைடு. அப்போ எக்ஸு ப்ளஸ்ஸு 5/2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிட்டு ப்ளஸ்ஸு 4 9/4ன்னு எழுதலாம். இன்னும் சரியாக எழுதணும்னா எக்ஸு ப்ளஸ்ஸு சரியா 5/2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிட்டு ப்ளஸ் 3/2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இதுதான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். புரியுதா அப்படின்ட்டு பாரு. இதுதான் என்னது, மைனஸ் வருதா ப்ளஸ் வருதான்னு பார்த்துக்க. -9 வரும். சாரிடா தம்பி, உனக்குள்ளே என்ன வரும், மைனஸ் வெளியே எடுத்துக்க. -9 அந்த இடத்துல மைனஸ் வெளியே எடுத்துக்க. -9 அப்போ மைனஸ் இங்கே. ஓகேயா, குட். இதோட 2.4 எனஃப். தேங்க்யூ.